ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வாக்கு மிக்கவர் யார்? இதுதான் தலைப்பு. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பேட்ச் இது. நம்மளுடைய 9th பேட்ச். விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சண்டே கிளாஸ் இருக்கும் ஜூம் மீட்டிங்கில். செல்வாக்கு மிக்கவர், சொல்வாக்கு செல்வாக்கு. பணம் படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அதையும் தாண்டி கூட சில நிலைகளில் ஒரு நல்ல மனிதர், பெரிய மனிதர், அவர் சொன்னபடி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான செல்வாக்கு மிக்கவர்களும் இருக்கவே செய்கிறார். சொல்வாக்கு தான் செல்வாக்கு. தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்கும்படியாக செய்வது, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து அதை தகுதியுடன் நிறைவேற்றுவது, பொது காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவது, தன்னலம் கருதாது சேவை புரிவது, இதெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களை உருவாக்குற அமைப்பு. இந்த செல்வாக்கு மிக்கவராக ஒருத்தர் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஒரு சில விதிகள் இருக்குது. 2-3 விதிகள் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் ஒரு செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக்கவர் தான். இங்கே சொல்வாக்கு செல்வாக்குன்னு ரெண்டும் வந்துடுறதுனால எவர் ஒருவர் ஜாதகத்தில் தனாதிபதியும் லக்னாதிபதியோ இணைந்து, அதாவது 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்து இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோண வலுவோ அல்லது திக்பலமோ, இந்த 4 நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்கவர் தான். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், லக்னாதிபதி சூரியன், 2ஆம் அதிபதி புதன், இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கணும். நார்மலாகவே இவங்க இணைஞ்சே இருப்பாங்க. இதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடைஞ்சிருக்கணும். இப்போ லக்னத்திலே சூரியன் புதன் இருந்தால் சூரியன் ஆட்சி, 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்தால் புதன் உச்சம், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்தாங்கன்னா புதன் ஆட்சி, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருந்தாங்கன்னா இங்கே சுக்கிரன் சூரியன் திக்பலம், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருந்தா இங்கே சூரியன் உச்சம். இதுதாங்க ரூல்ஸு. புரிஞ்சிருச்சா? 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருப்பது, இது செல்வாக்கு மிக்க சொல்வாக்கு மிக்க மனிதர்களை உருவாக்குகிறது. இன்னொரு உதாரணமும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம். தனுசு லக்னத்துக்கு அதிபதி யார்? குரு. 2ஆம் அதிபதி யார்? சனி. இப்போ இவங்க 2 பேரும் லக்னத்தில் இணைஞ்சிருந்தால் இங்கே குரு ஆட்சியாக இருப்பார், திக்பலமாகவும் இருப்பார். 2ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தால் சனி ஆட்சியாக இருப்பார். 3ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தாலும் சனி ஆட்சியாக இருப்பார். 4ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தால் குரு ஆட்சியாக இருப்பார். 7ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தாங்கன்னா சனி திக்பலமாக இருப்பார். 8ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தால் குரு உச்சமாக இருப்பார். 11ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தாங்கன்னா சனி உச்சமாக இருப்பார். புரியுதுங்களா? ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது இவர் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், சொல்வாக்கால் செல்வாக்கு கிடைக்கும் மனிதர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு விதி. இன்னொரு விதி, கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10. 1, 4, 7, 10 இது ஒரு மனிதனை சக்தி மிக்கவனாக மாற்றுகிறது. பிறப்பால் நம்ம எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் தன்னுடைய முயற்சியிலாலேயே மிக பெரும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய வீடுகளாக இந்த 1, 4, 7, 10 அமையும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு இந்த கேந்திராதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு 7ஆம் வீட்டிலோ அல்லது 10ஆம் வீட்டிலோ வலுவாக அமர்ந்திருந்தால் இவரும் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன அமைப்புக்கும் 2வது சொல்கிற அமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா 2வது சொல்கிற அமைப்பு ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும். அதில் இவர்கள் ஆட்சியாளர்களாக, அரசு ஆணை புரிபவர்களாக, ஆர்டர் போடுற இடத்துல ஒரு கலெக்டர் மாதிரியோ, ஒரு மந்திரி மாதிரியோ, ஒரு எம்எல்ஏ மாதிரியோ ஆர்டர் போடுற இடத்துக்கு உயர்வாங்க. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறது அந்த மாதிரி வரும். ஏன்னா 1, 4, 7, 10 இணையிறதே ரொம்ப அபூர்வமாக நடக்கும். இதில் 7ஆம் வீட்லேயோ 10ஆம் வீட்லேயோ இவங்க பவர்ஃபுல்லாக உட்காரணும். அதுவும் ஒரு அமைப்பு. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம்,
மேச லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி செவ்வாய், 4ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சனி. இதில் 7ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இவங்களுடைய தொடர்பு இருந்து வலுப்பெறணும். இதுதான் விதி. இப்போ உதாரணமாக 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெறுவார், செவ்வாய் சமங்கிற வலிமையில் இருப்பார், சுக்கிரன் இங்கே ஆட்சி பெறுவார், சந்திரன் இருந்தார்னா சம உச்சங்கிற வலு பெறுவார். இந்த 4 கிரகம் அங்கே உட்காரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 1, 4, 7, 10 அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரம் பெற்றாலும் இது ஒரு மாதிரியான தொடர்பு தான். ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், இவங்களுக்கு லக்னத்திலே செவ்வாய் ஆட்சி. விருச்சிக லக்ன ஜாதகம் லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி, 4ஆம் இடத்துல சனியும் குருவும். 4ஆம் இடத்துல சனியும் குருவும். ஸோ 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன் 3 பேரும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன். இதில் சுக்கிரன் ஆட்சி, அதாவது 4ஆம் அதிபதியும் வலு, லக்னாதிபதியும் வலு, 7ஆம் அதிபதி வலு. 10ஆம் இடம் சிம்மத்தில் சந்திரன், இவரும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கார். வளர்பிறை சந்திரன் ஆயிடுறார் இல்லைங்களா. ஸோ இது ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தொழிலதிபருடைய ஜாதகம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு தொழிலதிபர் விருச்சிக லக்னக்காரர் தான். லக்னத்திலே லக்னாதிபதி வலு, 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குரு வலு. இந்த குருவுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் நல்லா இருக்கார். வளர்பிறை சந்திரனா குருச்சந்திர யோகம் அதில் ஏற்படுது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சமுதாய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் சுக்கிரனும் அங்கே ஆட்சி. வருஷத்துக்கு வந்து ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஜாதகம். சொல்வாக்கும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது, அரசியல் தொடர்பு இருக்குது, வெற்றியாளர்கள் இவங்க கூட இருக்காங்க, இவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நல்ல பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஸோ இதுதான் 2வது விதத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்களை உருவாக்குற அமைப்பு. ஸோ முதல் விதி, உங்கள் லக்னாதிபதியும் தனாதிபதியும் இணைந்து இவர்கள் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோன் அல்லது திக்பலம் அடைஞ்சிருந்தால் செல்வாக்கு கிடைக்கும். இது ஒரு தனி மனித அளவில் செல்வாக்கை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் கேந்திரத்தின் அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் அமர்ந்தோ அல்லது இணைந்த நிலையிலோ 7ஆம் வீட்டிலோ 10ஆம் வீட்டிலோ அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு மனிதர் செல்வாக்கு மிக்கவராக உருவகப்படுத்தப்படுகிறார், அவர் உருவாகிறார். இதில் 1, 4, 7, 10லேயே அவங்க உட்கார்ந்து பவர்ஃபுல்லாக ஆயிட்டாலுமே அந்த வலிமைங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? 1, 4, 7, 10 இந்த வீடுகள் வலிமை அடைவது, இந்த வீட்டு அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான அமைப்பு. இந்த விருச்சிக லக்ன ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா 10 கூடைய சூரியன் 7ஆம் இடத்துல, 7 கூடைய சுக்கிரனோட, இதில் குருவும் சம்பந்தப்படுறதுனால அந்த யோகம் பல மடங்கு விருத்தி ஆகுது. சந்திரகேந்திரத்தில் குரு இருக்கிறதுனால ஏற்படுற கஜகேசரி யோகம், அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கனால அவர் பாக்கியாதிபதி சூரியனுடைய வீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் மறைமுகமாக ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் சுக்கிரனும் 7லேயே ஆட்சியாக இருந்து சூரியனை வந்து வலுப்படுத்துகிறார். கூடவே புதன் லாபாதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். தொட்டதெல்லாம் லாபம்ங்கிற அமைப்பு. லக்னத்தில் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது. 4 கூடைய கேந்திராதிபதி முயற்சிகள் ஸ்தானாதிபதியுமான சனி ஆட்சியாக இருந்து அவர் 2, 5 கூடைய குருவோடு சேர்ந்து அதிக நல்ல இதாக இருது. அதாவது இருக்கிற கேந்திராதிபதி எல்லாருக்கும் குரு சுக்கிரன் தொடர்புகளும் வரும். இது ஒரு அமைப்பு. கேந்திரங்கள் என்பது ஒரு மனிதனின் முயற்சியினால் மிக பெரும் வெற்றியை தரக்கூடியது. இந்த கேந்திரங்களின் வலுவினாலேயே ஒரு ஜாதகர் வந்து மிகச்சிறந்த வெற்றி முன்னேற்றத்தை அடைகிறார். அவர் சொல்வாக்கு மிக்கவராகிறார், செல்வாக்கு மிக்கவராகிறார், பொருளாதார வளர்ச்சி உடையவராகிறார், மற்றவர்களுக்கு ஆணையிடும் அதிகார துறைகளுக்கு சென்றடைகிறார்கள். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு 1, 4, 7, 10ங்கிற 4 வீட்டுக்கு அதிபதிகள் குருவும் புதனும் மட்டும்தான். 4 வீட்டுக்கும் சேர்ந்து 2 பேர் தான் அதிபதி, 4 தனித்தனி ஆளும் கிடையாது. இது ஒரு உபய லக்னம். இவருக்கு லக்னத்திலேயே குரு பகவான் ஆட்சி, 4ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி, சூரியனோட இருக்கார். புதனும் சூரியனும் கூடி 4ல். இது ஒரு புத ஆதித்ய நிபுண யோக ஜாதகம். இவர் பௌர்ணமி யோகத்திலையும் பிறந்தவர். சந்திரன் வந்து 10ஆம் வீட்டில், ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆணி மூலம் அப்படிங்கிற அமைப்பு. ஆணி மூலம் அரசாளும்னே ஒரு பழமொழி உண்டு. லக்னாதிபதி வலுவாக இருக்கார், சந்திரகேந்திரத்தில் குரு இருக்கார், 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி புதன் வலுவாக இருக்கார். அவர் கேந்திராதிபத்தியம் பெற இயலாத அளவுக்கு சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்போ சூரியனோட அவர் சேர்ந்துறதுனால அந்த கேந்திராதிபத்திய தோஷமும் அடிபட்டு போயிடுது. இவர் ஒரு கைராசியான புகழ்பெற்ற மருத்துவர், அரசு மருத்துவர், நல்ல ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு மிக்கவர். இது ஜாதகத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போதே பிடிபடும். இவருக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் 9 கூடையவர் ஆட்சி வக்ரம், 10ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரன்.
சுக்கிரன் வந்து 3ஆம் இடம் முயற்சிகள் ஸ்தானத்தில் ஆட்சி, 4ஆம் இடத்துல புதனும் சூரியன். நல்ல படிப்பாளி, வெளிநாட்டில் போய் நல்லா படிச்சுட்டு வந்தவர், அரசு மருத்துவராக இருக்கார். இவருடைய மனைவி மருத்துவர், இவருடைய பையன் மூத்தமைய மருத்துவராக படிச்சுக்கிட்டு இருக்காரு, ப்ராக்டிஸ் முடிக்க போகிறார். ஸோ இந்த செல்வாக்கு, சொல்வாக்கு, வசதி வாய்ப்பு, இந்த கேந்திரங்கள் வலுப்பெறுவதனால ஏற்படுற ஒரு யோகம். பட் இவர் பிறந்த குடும்ப ரீதியாக இவர் பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லை. ஒரு சராசரியான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான். இவர் கஷ்டப்பட்டு நல்லா படித்தார், படிப்பின் மேன்மை சூட்சுமம் புரிஞ்சு படித்தார், டாக்டர் ஆனார். தன்னுடைய வாழ்க்கை துணையுமே மருத்துவராகவே இது பண்ணிட்டார். தன்னுடைய பையனில் ஒருத்தர் டாக்டரும் ஆக்கிட்டார். இதுதான் செல்வாக்கு தரக்கூடிய கேந்திரங்களின் வலிமை. எல்லா கிரகங்களும் இணையும் போது தான் யோகம் கிடைக்குது. அதில் கேந்திரங்கள் எப்போவுமே ஒரு செல்வாக்கு மிக்கவர்களை உருவாக்கும் தகுதி கொண்டவை. அதிகார தோரணை, அரசு உயர்நிலை, அதிகாரத்தை மற்றவர்கள் மேலே செலுத்தக்கூடிய அமைப்பு, அரவணைத்து வெற்றி காணும் யோகிதைகள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த செல்வாக்கு ஸ்தானங்கள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைஞ்சு வலுப்பெறும்போது ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் உருவாகிறாரு. சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டும் கிடைக்குது. அது ஒரு லெவல் அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த கேந்திராதிபதிகள் வலுப்பெற்று கிடைக்கிற செல்வாக்குங்கிறது பார்த்திங்கன்னா பலரை தாண்டி புகழையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஆணையிடும் அதிகாரத்தையும் தரும் தன்மை கொண்டவை. புரியுதுங்களா? முதல்ல சொன்ன விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கும் அதே மாதிரியான அமைப்பு தான். சந்திர கேந்திரத்தில் குரு இருந்து வளர்வரை சந்திரனாகி அவர் பாக்கியாதிபதியாகி அதுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்து அதனால் மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகம் கிடச்சி அதனால் ஒரு தொழிலதிபராக உருவாகி பல பேருக்கு வாழ்வளிக்கும் யோகிதை கொண்ட ஜாதகமாக அது மாறும். ஸோ இந்த கேந்திரங்கள் வலுப்பெறதும் தனாதிபதி லக்னாதிபதி வலுப்பெறதும் உங்களை ஒரு அசைக்க முடியாத சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக்கவர்களாக மாற்றும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.